பிரைஸ் தி லார்ட். ஆண்டவரும் அருமை இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே உங்கள் யாவரையும் வாழ்த்தி நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இன்றைய தேவ வார்த்தை 3 யோவான் 1ஆம் அதிகாரம். 3 யோவான்ல ஒரே அதிகாரம் தான், அதில் 1ஆம் அதிகாரம் 11வது வசனம் சொல்லு. பிரியமானவனே, நீ தீமையானதை பின்பற்றாமல் நன்மையானதை பின்பற்று. நன்மை செய்கிறவன் தேவனால் உண்டாயிருக்கிறான். நல்லா இந்த வார்த்தையை கவனிங்க. என்னது நன்மை செய்கிறான்? யாரால உண்டாகிறான்? தேவனால. யாரால? இயேசுவால உண்டாயிருக்கிறான். தீமை செய்கிறவன் தேவனை காணவில்லை. அல்லேலூயா. நல்லா கவனிங்க. நம்ம தீமையை செய்துட்டு நீங்க என்னதான் ஜெபம் பண்ணாலும் அந்த ஜெபத்தை தேவன் கேட்க மாட்டார். அல்லேலூயா. நல்லா கவனிச்சுக்கங்க. தேவனுடைய பிள்ளைகளா இருக்கட்டும், அது யாரா இருந்தாலும் சரி, நீங்க மற்றவர்களுக்கு ஒரு தீமையை செய்துட்டு நீங்க போய் அது எத்தனை மணி நேரம் ஜெபம் பண்ணாலும் சரிங்க, தேவன் அந்த ஜெபத்தை கேட்க மாட்டார். அல்லேலூயா. ஏன்னா அவரை காண முடியாது. வேத வசனம் சொல்லுகிறது. அல்லேலூயா. இந்த வார்த்தை பாருங்க. பிரியமானவனே. பிரியமானவனா சகோதரர் மட்டும் இல்லைங்க, இது சகோதரிகளுக்கும். எந்த இடத்துல மகனே வர்றதோ எல்லாருக்கும் ஆண்டோடைய வார்த்தை அது மகளுக்கும் சேரும், மகனுக்கும் சேரும், சகோதரருக்கும் சகோதரிகளுக்கும், தாய்மாருக்கும் தகப்பன், அது எல்லாருக்கும் ஆண்டோடைய வார்த்தை. அல்லேலூயா. அப்ப பிரியமானவனே, பிரியமானவளே, நீ தீமையானதை பின்பற்றாமல் நன்மையானதை பின்பற்றணும். எதை பின்பற்றணும்? நன்மையை பின்பற்றணும். அல்லேலூயா. நன்மை செய்கிறவன் தேவனால் உண்டாயிருக்கிறான். தீமை செய்கிறவன் தேவனை காணவில்லை. அப்போ ஒரு நாள் அவரை காண முடியாதுங்க, நீங்க என்னதான் ஜெபம் பண்ணாலும். அல்லேலூயா. அப்ப காணணும்னா, இயேசுவை காணணும்னா நன்மை செய்யணும். அல்லேலூயா. அதை தான் தேவன் நம்ம இடத்துல விரும்புகிறார். அது மாத்திரம் இல்லை, யாக்கோப்பு 4ஆம் அதிகாரம் 17வது வசனம் சொல்லுகிறார். ஆதலால் ஒருவன் நன்மை செய்ய அறிந்தவனாய் இருந்தும் அதை செய்யாமல் போனால் அது அவனுக்கு பாவமா இருக்குமாங்க. அல்லேலூயா. நான் சொல்லலைங்க, ஆண்டோடைய வார்த்தை சொல்லுது. அல்லேலூயா. பாருங்க, நன்மை செய்யறேன்னு சொல்லிட்டு நான் இதை கட்டாயம் செய்திருப்பா அப்படி சொல்லிட்டு அதை செய்யாம இருந்தாலே பாவங்க. ஆண்டோடைய பார்வைக்கு அது பாவம், ஏசப்பாவுடைய பார்வைக்கு அது பாவம். அதுக்கு நம்ம என்ன சொல்லிடணும்? என்னால முடியாது அப்படின்னு சொல்லிடணும். அல்லேலூயா. முடியலைன்னு சொல்லிடணும். செய்யறேன் வசனம் என்ன சொல்லுகிற பாருங்க, பாவமா இருக்குமா. அல்லேலூயா. பாருங்க, ஆதலால் ஒருவன் நன்மை செய்ய அறிந்தவனா இருந்தும் அதை செய்யாமல் போனா, நான் இதை செய்யணும், இந்த நன்மை அவங்களுக்கு செய்யணும்ட்டு நீ நினைச்சிட்டு, ஆண்டோடைய வார்த்தை எப்படின்னா, சபைக்குள்ள கூடங்க நீங்க ஒரு வார்த்தையை ஆண்டோடுக்கு ஒரு பொருத்தனை பண்ணிட்டு அதை செய்யாம இருந்தாலும் பாவம். அல்லேலூயா. ஆண்டோடைய வார்த்தைய அது நான் சொல்லலைங்க, ஆண்டோடைய வார்த்தை சொல்லுகிறது. அப்ப அந்த நீங்க ஒண்ணு அதுக்கு பொருத்தனை பண்ணாம இருங்க, அதுக்கு நன்மை செய்யாம இருங்க. என்னால முடியாது பொருத்தனை பண்ணிட்டு அதை தவறா பண்ணிட்டுன்னு கூட நினைக்க கூடாதான். வேதம் அப்படித்தான் சொல்லுகிறது. அல்லேலூயா. அப்ப நன்மை செய்ய அறிந்தவனா இருந்து அதை செய்யாமல் போகக்கூடாது. அது என்னவா? அது அவளுக்கு பாவமா இருக்கும். அந்த பாவத்தை நாம பற்றி கொள்ள வேண்டாம். நாம் முடிந்தால் நன்மை செய்வோம், இல்லாவிட்டால் ஆண்டவரே என்னால முடியல, அதற்கு எனக்கு வாசலை திறங்கள் என்று செவிங்க. கர்த்தர் உங்களுக்கு வாசலை திறப்பார். தகப்பனே மை துதிக்கிறோம், சோத்திரம். கர்த்தாவே, சர்வ வல்லமை உள்ள தெய்வமே மை துதிக்கிறோம், சோத்திரம். நேற்றும் இன்று மாறாத நல்ல தெய்வமே நன்றியோடு மை துதிக்கிறோம், சோத்திரம். அந்த வார்த்தையை கேட்கிற பார்க்கிற ஒவ்வொருவரை கர்த்தர் ஆசீர்வதித்து பெரிய காரியங்கள் செய்யுங்க. இயேசுவின் நாமத்தில் நிச்சயம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.